அனைவருக்கும் வணக்கம். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3600க்கும் மேற்பட்ட வேகன்சியோட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இதில் 3 கேட்டகரி, அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறைத்துறை, அப்புறம் வந்து தீயணைப்பாளர், 3த்துக்குமே சேர்த்து வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதற்கான கிளாஸ் ஷெடியூல் வந்து பார்க்க போகிறோம். நம்ம அகாடமியில் இதற்காக வரக்கூடிய 31ஆம் தேதி இலவச அறிமுக வகுப்பு நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி ஆகிய 7 இடங்கள் நடக்க போது. சுரேஷ் பாடசாலையில் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய கிளாஸஸ் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 9 வாரம் வந்து நம்ம வந்து இந்த கிளாஸஸ் போக போது 55 நாள் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எப்போ இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர், அதாவது 1 செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எது வரைக்கும்னா 1 நவம்பர் வரைக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ காக்கி சட்டை பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய கிளாஸ் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ ஒவ்வொரு நாளும், ஸோ அதாவது வீக் 1 எடுத்துட்டிங்கன்னா திங்கட்கிழமை 1ஆம் தேதி. ஸோ 3 செஷன்ஸாக நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம். ஸோ 3 செஷன் சொல்லி பார்க்குறப்ப கணிதம், இயற்பியல், அரசியல் அறிவியல், அதாவது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டு, சயின்ஸ் சப்ஜெக்ட், மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறனால 3 செஷனாக வந்து வச்சிருக்கிறோம். ஸோ திங்கட்கிழமை எடுத்துட்டிங்கன்னா கணிதத்தை பொறுத்த மட்டும் எண்கள் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ செஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியலில் விசை இயக்கம் வந்து நடத்த போகிறாங்க. செஷன் 3 வந்து அரசியல் அறிவியல் ஒரு 3 டாபிக் நடத்த போகிறாங்க. இது திங்கட்கிழமைக்கான கிளாஸ் ஷெடியூல். அடுத்த செவ்வாய்க்கிழமை என்ன நடக்க போகும்னா கணிதத்தை பொறுத்த மட்டும் சிம்பிளிஃபிகேஷன், ஸோ இங்கே ஒலி, இங்கே நம்ம பாலிட்டியில் ஒரு 3 டாபிக். இதே மாதிரி நமக்கு புதன்கிழமை ஒரு 3 டாபிக், வியாழக்கிழமை 3 டாபிக், வெள்ளிக்கிழமை ஒரு 3 டாபிக் அப்படிங்கிற மாதிரி போகும். சனிக்கிழமை என்ன நடக்கும்னா ஸோ வரலாறு, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து உங்களுக்கு நடத்த போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் 1 நடக்கும். இது வரைக்கும் நடத்தினது எல்லாத்தையும் சேர்த்து டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அப்போ மொதல் வாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து ஒரு டெஸ்ட் எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ அடுத்து வீக் 2 செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் திங்கட்கிழமை ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ 3 செஷன்ஸாக வந்து போக போகுது. ஸோ அந்த மாதிரி அந்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் 2 நடக்கும். இதோடைய கன்க்ளூஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு நாள் ரிவிஷன்ஸ்க்கு விட்டுருவாங்க. அடுத்து அகைன் வீக் 3 3 டாபிக் போகும். ஸோ இப்படியே தான் நம்ம வந்து 9 வாரம் இதே மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதன் மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10வது டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம இந்த கிளாஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து உயிரியல், தமிழ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்டையர் சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பிளான் வந்து இந்த இது வந்து போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நடப்பு நிகழ்வுகளும் ஒவ்வொரு மந்த் வாரியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நடப்பு நிகழ்வுகள் ஒவ்வொரு மாதம் மாதிரியா உங்களுக்கு வந்து நடத்திடுவாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நடத்த போகிறோம். ஸோ இதில் வந்து தமிழ், நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியல், கணிதம் எல்லாத்தையும் என்டையராக கவர் பண்ணி இந்த டெஸ்ட் பிளான் வந்து கிளாஸ் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது பிரகாரமே நீங்கள் போனாலே போதும். உங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, பிகினருக்கு ஏற்றாப்புல இந்த பிளான் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னக்கூட்டியே எல்லா போர்ஷனும் கவர் பண்ணி ப்ளஸ் டெஸ்ட்டோட கவர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ இதில் என்ன பியூட்டினா கிளாஸ் போக போக உங்களுக்கு டெஸ்ட்டும் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு என்டையர் சிலபஸ் கவர் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வரக்கூடிய 31ஆம் தேதி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.